என் அன்பு இறை சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்தும் வணக்கமும். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய தவசு கால பயணத்திலே நான் என்னையும் உங்களோடு கூட இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். தவசு காலம், 40 நாட்கள் உபவாசம், இவைகளெல்லாம் இந்த தவசு காலத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தைகள். இந்த 40 நாட்கள் என்கிற முறைமை, இந்த உபவாசம் என்கிற முறைமை, உபவாசம் சார்ந்த சில விஷயங்கள் எங்கிருந்து வந்தது, இது திருமறை சார்ந்ததா, ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் என்று பல கேள்விகள் கிறிஸ்தவ சமூகங்களிடையே நிலவுகிறது. அதன் காரணமாக சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தவசு காலம் என்று சொல்லப்படுகிற 40 நாட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதன் இறையியல் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் அது தொடங்குகிற முதல் நாளாகிய சாம்பர் புதன் பின்னணியை, வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் புரிந்து கொள்வதன் அடையாளமாக 2 பின்னணியங்களை உங்களோடு கூட சேர்த்து பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று வரலாற்று பின்னணி, இன்னொன்று இந்த விவிலிய பின்னணி. வரலாற்று பின்னணியை பார்க்கிற போது இஸ்ரவேல் சமூகம்தான் திருமறையிலே, எபிரேய திருமறையிலே இந்த இஸ்ரவேல் சமூகம் முதலாக இந்த உபவாச முறையை, நோன்பு காலத்தை, நோன்பு முறையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் முழுக்க இந்த எபிரேய திருமறையிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இயேசுவே உபவாசம் இருந்தால் 40 நாட்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் சமூகத்தினுடைய உபவாசம் என்பது, உபவாச முறைமை என்பது அவர்களாக உருவாக்கின, அவர்களுக்கான தனிப்பட்ட ஒன்று அல்ல. இட் வாஸ் நாட் யூனிக் டு த இஸ்ரேல் கம்யூனிட்டி. இது ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த இஸ்ரவேல் சமூகம் வாழ்ந்த சமூகங்களின் பின்னணி. அந்த பின்னணியிலே அத்துணை சமூகங்களும் பின்பற்றின ஒரு முறைதான், ஒரு ஆன்மீக வாழ்வியலின் முறைதான் இந்த உபவாசம். அவர்களிடமிருந்து இஸ்ரவேல் மக்கள் இரவல் வாங்கி கொண்ட முறைமை இது. இந்த உபவாசத்திலே ஒரு சில அங்கங்களாக பின்னி பிணைந்து காணப்படுகிறவைகளாக நாம் சொல்ல வேண்டுமானால், சாக்கு உடை அணிதல், சாம்பலை பூசிக்கொள்ளுதல், புலம்புதல், இவைகள் எல்லாமே இந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கான்டெக்ஸ்டினுடைய கலாச்சார, பொருளாதார, அரசியல், இந்த பின்னணிகளினுடைய சூழலிலிருந்து வருகிற விஷயம். நாம் மிக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னை நான் ஒடுக்கி, என்னை நான் பாடுகளுக்கு உட்படுத்தி, நான் செய்த தவறுக்காக வருந்துகிறேன் என்பது அடையாளமாக இவைகள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. இந்த சாக்கு உடை ஏன், இந்த சாம்பல் ஏன், இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நம்மை இந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கான்டெக்ஸ்டினுடைய பின்னணி வரலாற்றுக்கு இழுத்து செல்கிறது. அதிலே இந்த கலாச்சாரம், நோன்பு என்கிற கலாச்சாரம் இந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கான்டெக்ஸ்டில் வாழ்ந்த சமூகங்களிடையே 2 அடிப்படை தகவுகளை முன்னிறுத்தியது. நோன்பு என்றால் 2 விஷயங்களிலே அவைகள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நோன்பு என்பது இந்த சமூகங்களினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருக்கிற உணர்வு வெளிப்பாடாக அவர்கள் பார்த்தார்கள். உணர்வு வெளிப்பாடு 2 அங்கங்களை கொண்டிருக்க வேண்டும். ஒன்று கம்யூனல் ஆஸ்பெக்ட், another one is physical aspect. இந்த சமூகம் சார்ந்த முறை, சமூகம் சார்ந்த வெளிப்பாடு, சமூகத்தினூடாக வெளிப்படுத்துதல், இன்னொன்று உடல் ரீதியாக வெளிப்படுத்துதல். தவறு செய்கிற ஒருவர், நான் செய்த தவறினால இன்னொரு பாதிக்கப்படுகிறார், இந்த அமைப்பு பாதிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய வலியை நானும் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் a question of justice. இந்த முறை இந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கான்டெக்ஸ்டில் வாழ்ந்த சமூகங்களுடைய கலாச்சாரங்களிலே இருந்தது. எந்த ஒரு உணர்வு வெளிப்பாடுமே உடல் ரீதியாகத்தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது. பாடிலி எம்பாடிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சமூகங்களினுடைய கலாச்சாரத்திலே பின்னி பிணைந்த ஒன்று. நான் நினைக்கிறேன் தமிழ் சமூகத்திலேயுமே இந்த பாடிலி எம்பாடிமெண்ட்ன்றது நம்முடைய சமூக கலாச்சாரத்திலுமே நாம் அதிகமாக பார்க்க முடியும். இந்த பின்னணி அங்கிருந்து வந்த ஒன்று. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த விவிலிய பின்னணியத்தை நோக்கி நாம் போகிற போது எபிரேய திருமறையிலே 2 சூழலிலே உபவாசம் இருந்தார்கள். ஒன்று, தங்கள் குடும்பத்திலே ஒருவர் இழக்கிற போது, அல்லது சமூகத்திலே ஒருவர் இழக்கிற போது, உடைமைகளை, உயிர்களை இழக்கிற போது கடவுளிடத்திலே தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவது. இரண்டாவதாக, தவறு செய்கிற போது மனம் திரும்புதலுக்காக தங்களை வருத்தி கொள்வது. நோன்பு என்பது தங்களை வருத்தி கொண்டு உடல் ரீதியாக அதை வெளிப்படுத்தி மனம் வருந்துதலை இந்த சமூகத்துக்கு காட்டி அதன் மூலமாக மன்னிப்பை கோருவது. இது, இந்த நோன்பு முறை என்பது
இந்த சமூகத்திலே நடக்க வேண்டும், இட் ஷுட் பி இன் த பப்ளிக் ஸ்பியர் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்கனவே இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் இப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோமானால், புதிய ஏற்பாட்டிலேயுமே இந்த நோன்பை குறித்து இயேசுவும் பேசுகிறார். நோன்பு என்பது வெளிப்படையாக மாத்திரம் இருக்கக்கூடாது, இது உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் இந்த நோன்பை எப்படி கடைபிடித்தார்கள், அதற்கான இறையியல் அழுத்தம் என்ன, அவர்கள் சமூகங்களில் இருந்த இறையியல் அழுத்தம், இறையியல் நோக்கமும் என்ன என்று பார்க்கிற போது நிறைய விஷயங்கள் பரவி கிடக்கிறது. பழைய ஏற்பாடு முழுக்க பரவி கிடக்கிறது. 2 வார்த்தைகளை நான் முன்வைக்கிறேன். ஒன்று யோம் கிப்பூர். யோம் கிப்பூர் என்பது எ டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இந்த பரிகாரத்திற்கான பலி செலுத்துகிற நாள். இஸ்ரவேல் சமூகத்திலே ஒரு ஆண்டுக்கான நாட்காட்டியிலே ஒரு நாள் யோம் கிப்பூர், இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டாக கொண்டாடப்பட்டது. அன்று இஸ்ரவேல் சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த பலியிலே பங்கு கொள்ள வேண்டும், தங்களுக்கான பாவ நிவிருத்திக்காக அவர்கள் மன்றாட வேண்டும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் ஆஃப் நேஷனல் ரிப்பண்டன்ஸ். ஒட்டுமொத்த தேசமும் மனம் திரும்புவதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாளாக வருடத்திலே ஒரு நாளை இஸ்ரவேல் சமூகம் வைத்திருந்தது. இன்னொரு வார்த்தை இந்த எபிரேய திருமறையிலே நாம் பார்க்கிறது டெஷுவா. டெஷுவா என்பதற்கான அர்த்தம் டர்னிங், ரிட்டர்னிங் பேக் டு காட், கடவுளிடத்திலே திரும்பி வருதல். இந்த திரும்பி வருதல் என்பது நாம் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த மனம் திரும்புதலுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை மெட்டனோயா. மெட்டனோயா என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்பது சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட், சேஞ்சிங் த ஹோல் பர்சன், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹோல் பர்சன். ஒரு மனிதனுடைய முழு ஆளுமையும் முழு தன்மையும் மாறி போவது, மாற்றம் காண்பது, இதுதான் மனம் திரும்புதல். இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு தவறு நாம் செய்கிற போது அந்த தவறை செய்கிற அந்த நேரத்திலே பிரச்சனை இல்லை. நான் ஒரு தவறை செய்வதற்கு முன்பாக அது என் எண்ண ஓட்டத்திலே பரவி போய் அது ஒரு செயலாக வெளிப்படுகிறது. இந்த எண்ண ஓட்டத்திலே நான் ஒரு தவறான விஷயத்தை பரப்புகிறேன் என்றால் அது எனக்குள்ளாக என்னுடைய உள்ளான மனிதனிலே ஏற்கனவே பிரச்சனை ஆகிவிட்டது. இந்த உள்ளான மனிதன் மாறாமல் நான் செய்கிற தவறு செயல்பாட்டு வடிவத்தை மாற்றுவதிலே அர்த்தம் இல்லை. அதனால்தான் திருமறை நோன்பினுடைய அடிப்படையாக நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்பது, நான் இந்த விஷயங்களை செய்கிறேன், இதை விட்டு விடுகிறேன் என்பதல்ல. இந்த விஷயங்களை செய்வதற்கான எனக்குள்ளாக இருக்கிற மாற்றத்தை நான் மறுபடியும் திருத்திக் கொள்வது என்பதற்கான அழைப்பாக தான் இருக்கிறது. சரி, இந்த 40 நாட்கள் என்கிற முறைமை திருமறையிலே இருக்கிறதா, திருச்சபை வரலாற்றிலே எப்பொழுது வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் கேட்பதை நான் பார்க்கிறேன். இதற்கு நாம் ஆதி திருச்சபையினுடைய வரலாற்று பின்னணிக்கு செல்ல வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், முதல் நூற்றாண்டு என்பது ஃபர்ஸ்ட் ஏடி என்றது இயேசு பிறப்பு, அவருடைய திருப்பணி, அதை தொடர்ந்து உருவான இயேசு சமூகம், அது பின்பாக அது கிறிஸ்தவமாக மாறுகிறது. இந்த முதல் நூற்றாண்டிலே இந்த 40 நாட்கள் தவச கால முறைமை என்று ஒன்று இல்லை. ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலே இந்த ஆதி திருச்சபையினுடைய நூல்கள், மிக முக்கியமான நூல்களிலே ஒரு நூல், இந்த ஷெப்பர்ட் ஆஃப் ஹெர்மஸ்னு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இந்த தவசு காலத்துக்கான ஒரு அடிப்படை சூழலை நாம் வாசிக்க முடியும். 2ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலே 200 AD இந்த ஆதி திருச்சபை தந்தையர்களிலே ஒருவரான டெர்ட்டூலியன் இந்த தவசு கால முறைமை முழுமை அடைவதை பற்றி பேசுகிறார். ஸோ 2ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் 40 நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த முறைமை முறைப்படுத்தப்படுகிறது. 2ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே, குறிப்பாக 200 AD, இந்த காலகட்டத்தில் தான் இந்த தவசு காலம் என்பது முறைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. டெர்ட்டூலியன் இதை பற்றி பேசுகிறார். 3ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது இந்த தவசு காலம் என்பது, தவசு கால முறைமை என்பது, நோன்பு கால முறை என்பது பப்ளிக் பெனன்ஸ் சிஸ்டமாக விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த பப்ளிக் பெனன்ஸ் சிஸ்டம், இந்த பொது நோன்பு முறையை 3ஆம் நூற்றாண்டில் தான் ஆதி திருச்சபை கொண்டு வருகிறது. அதை கொண்டு வருவதற்கு அடிப்படையாக 3 முக்கிய பாவங்கள் அல்லது தவறுகள் பார்க்கப்பட்டது. 3 capital sins. இந்த 3 capital sins, 3 தவறுகளை, பாவங்களை செய்தால் அவர்கள் இந்த பொது நோன்பு முறையை பின்பற்றணும். அது என்ன 3 capital sins? ஒன்று கொலை, மர்டர்,
இரண்டாவது பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள், அடல்டரி. மூன்றாவது இந்த திருச்சபையினுடைய சட்டதிட்டங்கள், இறையியல்களுக்கு எதிராக நிற்பது, அப்போஸ்டசி. இந்த 3 பெரிய பாவங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பொதுவான நோன்பு முறையை பின்பற்றி தங்களுக்கான பாவ மன்னிப்பை கோர வேண்டும் என்கிற முறைமை 3ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. 4ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பொது நோன்பு முறைமை என்பது முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. இட் வாஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் ஃபுல் மேனர். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகஸ்டின் தியாலஜி, ஏர்லி சர்ச் தியாலஜியன், ஆதி திருச்சபை இறையியலாளர் அகஸ்டின் தான் இதற்கான இறையியலை உருவாக்குவதன் மூலமாக இதை ஒரு முழுமையான முறையாக கட்டமைக்கிறார். 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் தான் நாம் இன்று அனுசரித்து வருகிற 40 நாட்கள் என்கிற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ 11, 12ஆம் நூற்றாண்டு வரை இந்த முறைமை 40 நாட்கள் என்பது இல்லை, ஆனால் தவசு காலம் என்பது, நோன்பு முறை என்பது இருந்தது. 40 நாட்கள் நோன்பு முறை, இந்த ஸ்ட்ரக்சர், இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் அமைப்பு வச்சிருக்கிறோமோ தவசு காலத்துக்கு, இந்த அமைப்பு 11லிருந்து 12ஆம் நூற்றாண்டுகளில் தான் திருச்சபை வரலாற்றிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 திருச்சபைகளிலே மேற்கத்திய திருச்சபை, வெஸ்டர்ன் சர்ச், இந்த வெஸ்டர்ன் சர்ச்சினுடைய மேற்கத்திய திருச்சபையினுடைய வழிபாட்டு முறையிலே ஒன்றுதான் 40 நாட்கள் என்று வடிவமைக்கப்பட்ட தவசு காலம். இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 40 நாட்கள்ன்ற சிஸ்டம் இப்போ நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சிஸ்டம் வரலாற்றிலே எப்போ வந்தது, ஏன் வந்தது? ஆயர் உங்களுடைய முன் நெற்றியிலே சாம்பலை வைத்து சிலுவை அடையாளத்தை வரைகிறார் இல்லையா? இந்த முறையை கொண்டு வந்தது இந்த மேற்கத்திய திருச்சபை தான். இந்த 11, 12ஆம் நூற்றாண்டில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த சிலுவை அடையாளத்தை சாம்பலை வைத்து வரைந்து விட்டு ஆயர், பிரீஸ்ட் சொல்லணும், ரிமெம்பர் யூ ஆர் டஸ்ட். மேற்கத்திய இறையில் பின்னணியிலிருந்து இந்த முறை வருகிறது. அதை இன்றைக்கு வரைக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ நான் நம்புகிறேன், இனி நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவீங்க 11, 12ஆம் நூற்றாண்டில் தான் இன்னைக்கு நாம் வைத்திருக்கிற தவசு கால சிஸ்டம் வந்தது. ஆனால் இந்த முறையாக இல்லாவிட்டாலும் இந்த நோன்பு காலம் என்பது திருச்சபையிலே பாரம்பரியமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசியாக, இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 40 நாட்கள் தவசு காலம் என்கிற நாம் இப்பொழுது வைத்திருக்கிற முறை எங்கேயோ இருந்து வரவில்லை, யாரோ கொடுக்கவில்லை. இது திருமறையின் அடிப்படையிலிருந்தும் ஆதி திருச்சபை வரலாற்றின் பின்னணியிலிருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உறுதி நமக்கு இல்லாவிட்டால் இந்த 40 நாட்களுக்கான இந்த பயணம், ஆன்மீக பயணம் அல்லது ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல்ன்றது நமக்குள்ள நடக்க வாய்ப்பே இல்லை. நாம் இந்த 40 நாட்களுக்கான பயணத்திலே முதல் நாளிலே அடியெடுத்து வைக்கிறோம். திட நம்பிக்கையோடு கூட, தெளிவான வரலாற்று ஆதாரத்தோடு கூட, விவிலிய பக்கபலத்தோடு கூட, விவிலிய பின்னணியத்தோடு கூட இந்த 40 நாள் பயணத்தை நாம் தொடர்வோமா. நம்முடைய இந்த பயணம் நம்மை மாற்றுவதாகவும் நம் சமூகத்துக்கான மாற்றத்துக்கானதாகவும் அமையட்டும். மறுபடியும் நான் உங்களை 2ஆம் நாள் சிந்தனையோடு கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடவுளின் ஆசி உங்களோடு கூட இருக்கட்டும். நான் உங்கள் வேதா.